வணக்கம் நண்பர்களே. கிராமத்தில் சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தன் தொடர்ந்து பொய் சொல்லிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு நாள் உண்மையை சொன்னா கூட அவன் சரியான புழுகுனி மூட்டைப்பா, எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிட்டு தான் இருப்பான், அவன் சொல்றதை நம்ப முடியாது அப்படிம்பாங்க. நம்ம கதைகளை கூட படிச்சிருப்போம். கிராமத்து மக்களை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் டெய்லி பார்த்தீங்கன்னா புலி வருதுன்னு சொல்லிட்டே இருப்பான். நிஜமாகவே ஒரு நாள் ஊருக்குள்ள புலி வந்துடும், அவன் சொல்றதை அன்னைக்கு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்பு பொழியும் போது அது உண்மையா பொய்யா அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே ஏற்படுது. ஏன்னா அவர் சொல்ற எதுவுமே நிதர்சனத்துக்கு பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு சரியாக ஒத்து வரல. நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மோடி கிட்ட பேசிட்டேன், ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. உடனே என்ன பண்ணுவாங்க ஊடகங்கள், இந்தியாவை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்தியா என்ன வெளியிட்டிருக்குன்னா, இந்தியாவினுடைய நுகர்வோர் நலன் எங்களுக்கு முக்கியம், நிலையான எரிபொருள் பாதுகாப்பான விநியோகம், அதை தான் நாங்கள் நடைமுறையில் வச்சுருக்கிறோம். அப்போ எங்கே எங்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்குமோ அதை நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, நீ ரஷ்யாவோட கம்மியாக கொடுத்தா ஓங்கிட்ட வாங்க போகிறாங்க. ஏன்னா எங்களுடைய சந்தை நிலைவரம் எப்படி இருக்குதோ, எங்கே கம்மியாக கிடைக்குதோ அதை வாங்கி எங்கள் மக்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். ஏன்னா அதன் மூலியமாக எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. இப்போ மோடி சொல்கிறத நம்ம சரியானு எடுத்துக்கிறதா, இல்லை ட்ரம்ப் சொல்கிறது சரின்னு எடுத்துக்கிறதா? ஏன்னா ட்ரம்ப் எப்பவுமே சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் கூட்டு வெளிப்பட்டுரும். இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னார். கடைசியில் என்னாச்சு, இந்தியா என்ன சொன்னாங்க, பாகிஸ்தான் கெஞ்சினாங்க, அவங்களுடைய ராணுவ தளபதி டேரெக்டாக என்கிட்ட பேசினாங்க, நாங்கள் தான் நிறுத்தணும்னு சொன்னாங்க. அதுலேயே ட்ரம்புக்கு மூக்கு உடஞ்சி போயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் அவர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எது உண்மை எது போய் நம்ப முடியல. இப்போ இந்தியா தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்தியாவின் நுகர்வோர் நலன் தான் எங்களுக்கு முக்கியம், நிலையான எரிபொருள் பாதுகாப்பான விநியோகம். அப்போ எந்த நாடு எங்களுக்கு கம்மியாக கொடுக்குதோ, எங்கே எங்களுக்கு மார்க்கெட் சரியாக இருக்கோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ட்ரம்ப் மிகப்பெரிய பொய்யர் என்பது தெரிந்து விட்டது. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.